ஏய் ஏய் என்ன பண்ற நீ? பிரெக்னெண்டா இருக்கல்ல, இதெல்லாம் செய்யாத. போய் சமையல் கட்ட செட் பண்ணு போ. பரவாயில்லண்ணா. நான் சொன்னா கேளு போ. வெயிட்லாம் எதுவும் தூக்காத. மச்சான் வீட்ல இருந்து கொஞ்சம் பார்த்துக்கூடா. ஏன் நீ எங்கடா போற? மச்சான் அப்பா ஃபைலை திருடிட்டாருன்னு ஆஃபீஸில் என்ன வேலையிலேருந்து தூக்கிட்டாங்கல்ல. கையில் இருக்கிற காசு தீர்றதுக்குள்ளே ஏதாவது ஒரு வேலையை தேடிக்கணும் மச்சான். ஏன் அதுக்காக இன்னைக்கே எவ்வளோ போனோம்? இன்றைக்கே ஆரம்பிச்சாதான்டா முடியும். மச்சான் மச்சான் நீ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு. வீட்டில் இன்றைக்கி அதுக்குள்ளே சமைக்க முடியாது. நீ உங்கள் வீட்டிலேருந்து யமுனாக்கும் அம்மாவுக்கும் சாப்பாடு மட்டும் கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா. அதெல்லாம் ஆல்ரெடி எங்கள் அம்மா பேக் பண்ணிட்டாங்கடா, நான் பார்த்துக்கிறேன் விடு. தேங்க்ஸ் மச்சான். ப்ரொஃபைல் எல்லாம் இம்ப்ரெசிவாக தான் இருக்குது. ஆமாம், இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச ஆஃபீஸ்லேருந்து ஏன் நின்றுட்டீங்க? நீ சாப்பிடலையாம்மா? இல்லை பசிக்கல, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். வந்துடுவாம்மா, வா உள்ள வா. சார் உங்களுக்கு எங்கள் அப்பா பற்றி ஏதாவது? இல்லைப்பா, எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. சரி தேங்க்யூ சார். சரி சார் எங்கள் அப்பா விஷயம். ஐயோ, நான் இதெல்லாம் இன்வால்வ் இல்லைப்பா. அதை பற்றிலாம் எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. சரி சார் தேங்க்யூ. குடிச்சிருக்கீங்களா? மன்னிச்சிக்கம்மா. அம்மா நீ என்ன மன்னிச்சிக்கம்மா. என்னால் முடியல, அதான். இதான் நம்ம வீடாம்மா? இதான் நம்ம வாழ்க்கையா? இப்படி தான் நம்ம இருக்க போகிறோமா? இதுக்கு முன்னாடி ஒன்றும் நம்ம பெரிய இதுவாக இருந்தோம் நான் சொல்ல, ஆனால் கரெக்டாக இருந்தோம்ல. ஆனால் என்னால் உங்கள் 2 பேரையும் நல்லாவே பார்த்துக்க முடியலப்பா. என்னால் உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியலையே. வா என்ன மன்னிச்சிக்கம்மா. வா நீ என்ன மன்னிச்சிக்கம்மா. மன்னிச்சிக்க அம்மா. அப்பா பற்றி யாரோ என்னென்னவோ சொல்கிறாங்கம்மா. யார்கிட்டயோ கேட்டோம்மா, யாருக்குமே எதுவும் தெரியலன்னு சொல்லிட்டாங்கம்மா. அதான் எனக்கு மனசு கேட்கல, குடிச்சிட்டேன். யமுனா நீ என் உயிர். யமுனா சரி, நீ என் உயிர். சரி. உன்ன மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். என் பேர் தமிழ். எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாமே. அப்போல்லாம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அப்பா நான் கொஞ்சம் பியர்லாம் அடிக்கிறேன். அடிக்கடி அடிக்கிறியா? இல்லை வாரத்தில் ஒரு வாட்டி 2 வாட்டி அந்த மாதிரி. அடிக்கடி அடிக்காமல் இருந்தால் சரி. இந்த மாதிரி கண்ட கருமத்தெல்லாம் பார்த்து கெட்டு குட்டி சவராக போகிறீங்களடா. எவ்வளோ தைரியமாக இருந்தால் அதெல்லாம் வீட்டுக்குள்ளே கொண்டாடுவீங்க. போங்க, எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்களோ போய் அங்கேயே கொடுங்க. சாரிடா, என்னால் தான். உர்ரா இவர் இதெல்லாம் பார்க்காதே வந்துட்டாரா? எல்லாத்தையும் பார்த்து கரெக்டாக கற்றுக்கணும் மச்சான். 1-2 மிஸ் ஆயிடுச்சுன்னா வா கேட்டுரு போகுது. மச்சான் இப்போ இதுலேயே 3Dலாம் வந்திருக்காண்டா. மச்சான் சீக்கிரம் ஷோ ஸ்டார்ட் ஆகிடும். என் அப்பா அம்மாக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் முக்கியமானவங்க 2 பேர். ஒன்று என் கசின் அரவிந்த், இன்னொன்று என் ஃப்ரெண்டு குமரன். டேய் அரவிந்த், என்னத்த வீட்ல புதுசா ஊறுகாய் போட்டிருக்கேன். நீ வீட்டுக்கு போகும்போது ஒரு ஜாடி எடுத்துட்டு போய் மதினி கிட்ட கொடுத்துடு. சாயந்தரம் வந்து வாங்கிட்டு போறேன். பைக்ல ட்ரிப்புக்கு போகாதீங்கன்னா கேக்குறீங்களா? என்ன பேச சொல்கிறேன்? இத்தனை நாள் திட்டியிருக்கேன், அடிச்சிருக்கேன். இப்போ வேலை கிடைச்ச உடனே பாசமாக பேசினா நம்ம அப்பா காசுக்காக நடிக்கிறான்னு நினைக்க மாட்டான். எடுத்து படித்து முடிக்கும் முன்னே எரியும் கடிதம் எதற்கு பெண்ணே, உன்னால் தானே நானே. என்ன பொண்ணு மச்சான் அனிதா? எனக்கு அந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணும்டா. ஏய், உனக்கு அது இதுன்னு ப்ரிஃபரன்ஸ்லாம் இருக்காடா? எனக்கு எது இருந்தாலும் ஓகே மச்சான். நீ காஜில் பேசுகிற மச்சான், நான் லவ் பற்றி பேசுகிறேன். நம்ம லைஃப்பில் ஒரு பொண்ணு வந்து நம்மளை திருத்தி மாற்றி
அது ஒரு தனி ஃபீலிங் மச்சான். அப்போ ஃபிகர் வந்தால் மாறிடுவேன்ற. அதெல்லாம் வெக்கமே இல்லாம மாறுவோம் மச்சான். தெரியுது நீ தான் காலனியில் இருக்கிற ஒரு அனிதாவாவது இருக்குதா? ஃபுல்லாக கதிராவே சுற்றி நிற்கிறானுங்க. மச்சான் டிவி போடுறா, மேட்ச் ஸ்டார்ட் ஆகிட போதுடா. மா என்ன குடி. என்னம்மா நொன்ற? இருக்கும்போது இடுப்பு பிடிச்சிச்சு. அப்படி என்ன ஆண்டி பேருக்கு நீங்கள்? பொறுக்கி நான் எப்போட அந்த பக்கம். வர எங்களோட நீங்கள் தான் அதிகமாக கெட்ட வார்த்தை பேசுகிறீங்க ஆண்டி. டேய் தமிழ், இன்னைக்கு அப்பாவுக்கு நட்சத்திர பிறந்தநாள். கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணோம். என்னால் முடியல, நீ போய் பண்ணிட்டு வாங்க. ஐயா கோயிலுக்கா? சான்ஸே இல்லை, என்னால் முடியாது. இமேஜ் என்ன வருது? கோயிலுக்கு போறதுல என்னடா இமேஜ் குறைச்சல? மா விளையாடாதம்மா, சான்ஸே இல்லைம்மா. எவ்வளோ பசங்க நானே பழம் கலாச்சிருக்கேன் தெரியுமா? முடியாம தானடா கேட்குறேன். அம்மா மேட்ச் பார்க்கணுமா? சரி போறேன். மூஞ்சடி வச்சுக்காத, டிராமா பண்ணாத. எனக்கு வடை சுண்டல் 10 ரூபா கூட, அப்பதான் போவேன். ஒரு நாள் இந்த டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகாதீரு. இப்போ மட்டும் ஒழுங்கா நடக்கிற? சரி மச்சான் வரேன். டேய் எங்கடா போற? கோயிலுக்கெல்லாம் சான்ஸ் இல்லை. பாய் ஹேவ் ஃபன் டா. டேய் நானும் பை மச்சான். டேய் நீ எங்கடா போற? அவன் ஃபண்டுக்கு கம்பெனி. சரி வரேன். மூஞ்சி இப்படி வச்சுக்காத. ஆனால் ஒரு நாளைக்கு இந்த டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகாது. அப்ப பாத்துக்கலாம் மச்சான். அடடா. போடா பார்த்து போலாம். போ. ஓகே. சொல்லுங்க, எனக்கு இருக்குல்ல. சாமி கிட்ட என்ன கேட்குற? ம் ஒன்றும் இல்லை, சும்மா போஸ். நீ? மொபைல் ஃபோன், கார், ஃபிகர்ஸ். ஆ ஓம் கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை, காதல் என்றால் பெண் கணிவதில்லை. மச்சான். ஏச்சி பூசாரி. அதான் அவர் தான். அர்ச்சனையா? ஆமாம், எங்கள் அப்பா பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. பேரு? அப்பா பேர் விஜயராகவன். ராசி நட்சத்திரம்? தெரியாது. ஏண்டா உனக்கு உங்கள் அப்பா ராசி நட்சத்திரம் கூட தெரியாதா? இல்லை மச்சான். உனக்கு? சி தூ. பரவாயில்ல மச்சான், இந்த கோயிலுக்கு ஓரளவுக்கு டீசெண்டான ஃபிகர்ஸ்லாம் வராங்க. இருக்கலாம். ஆனால் நான் ஏன் ஆளை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். யாரா? அது அவள் தான் என் ஹீரோயின். ஹே, அது ரேவதி எங்கள் காலனியில் தான்டா இருக்கா. தெரியும்டா. நான் எதுக்கு அடிக்கடி உங்கள் காலனிக்கு வரேன்? ஒன்று பார்க்கவா? அடப்பாவி. ஹேய், அது கொடுக்காது மச்சான். யார்ட்டையும் சரியாக கூட பேசாது, பயங்கர அரகன்ட்டு. அப்போ நான் என்னோட நெக்ஸ்ட் லெவரை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்டா. அது யாரு? பின்னாடி பாரு. அப்போ நான் முதல்ல பார்த்தது ஹீரோயின் ஃப்ரெண்டா? என்னோட 7G ரெயின்போ காலனி அனிதானே கிடைச்சிட்டாடா. மச்சா உனக்கே தெரியல நீ காமெடி தானே. அங்கே பாருங்க பாரு. அந்த பொண்ணு கிடைச்ச உடனே தெரியும்டா யார் காமெடியன்னு. மச்சா வேணடா இப்படி இருக்கா? எனக்கு என்னவோ இவ சிங்கிளாக இருப்பான்லாம் தோணல மச்சான். இந்நேரத்துக்கு எவனா ஒருத்தர் சத்தியமாக காலில் வந்தால் தூக்கியிருக்க மாட்டான். மச்சான் நீ என்னோட பர்சனாலிட்டி கொஞ்சம் கம்மிங்கிறதுனால உனக்கு அப்படி தெரியுது. எனக்கு என்னமோ இவன் நார்மல் ஃபிகராக தான் தெரியுறா. அவளை இன்னும் யாரும் தூக்கலன்னு என் உள் மனசு சொல்லிச்சு. மச்சா வர காமெடி டைமிங் சான்ஸே இல்லை மச்சா. டேய் டேய் கிளம்புறாங்க மச்சா. வர நான் என்ன சொன்னாலும் காமெடின்ற. மச்சா பச்சை உனக்கு, ஆரஞ்சு எனக்கு. பா எவ்வளோ ஈஸியாக அப்சர்வ் பண்ணிட்டோம்ல. இந்த விஷயம் அரவிந்துக்கு தெரிய வேணாம். என்ன? அவன் நம்ம 2 பேரையும் விட பர்சனாலிட்டியான ஆளு. அவங்க வீட்ல எல்லாம் எங்கடா போற? கோயிலுக்குமா? கோயிலுக்கா? கேட்டாலே போக மாட்டானே. எங்கே போகிற? ஃபேன்சி ஸ்டோர். எதுக்கு? இங்க் பாட்டில் வாங்க. நானும் வரேன். தேவையில்லை. நைட்டு ஃபுல்லாக யோசிச்சு பார்த்தேன். அந்த ரேவதி எனக்கு ஓகே. அந்த வெள்ளைக்கறி நீயே வச்சுக்கோ. இப்போ சொல்லு எங்கே போகிற? மச்சான் கோயிலுக்கு போகிறேன், நீ வரல? மச்சான் எந்த நம்பிக்கையில் அவன் இன்றைக்கும் இதே டைமுக்கு கோயிலுக்கு வருவான்னு நீ நம்பி வந்த? அந்த ரேவதி இந்த டைமுக்கு தான் மச்சான் டெய்லி கோயிலுக்கு வரும். ஜஸ்ட் சிம்பிள் மேத். மேக்ஸ் இங்கே போடு. பெரிய வார்த்தைலாம் பேசுகிற. அவன் எல்லாத்தையும் போய் அவங்க அம்மாட்ட அப்படியே சொல்லுவான்டா. அவங்க அம்மா போய் எங்கள் அம்மாட்ட சொல்லி, எங்கள் அம்மா எங்கள் அப்பாட்ட போய் சொல்லி, எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு கேட்டு எதுக்கு? சாப்பிடும்போது சாப்பாட்டில் கவனம் இருக்கணும். ஏன்பா தமிழ், தினம் கோயிலுக்கு போறியாமே? உங்க அம்மா சொல்றாங்க. என்னது தினம் கோயிலுக்கு போகிறானா? ஏன் உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியாம தான் அவன் எதுவும் செய்ய மாட்டானே. அதானே, எனக்கு தெரியாமல் எதுவும் செய்ய மாட்டானே. என்னமோ நல்ல விஷயம் தானேப்பா. ஏப்பா அரவிந்த், படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ண போற? அப்பா மாதிரியே பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன் மாமா. ஏமா அதுக்கான படிப்பு தான் படிக்கிறானா அவன்? என்னமோ எனக்கு என்னென்ன தெரியும். அவனா என்னவோ பண்ணிட்டு இருக்கான். ஆனா எப்ப பார்த்தாலும் ஸ்கூட்டர்ல சுத்திட்டு இருக்கான். ஐயோ ஸ்கூட்டர். ஆஃபீஸ்க்கு ஸ்கூட்டரில் போயிட்டு பஸ்ஸில் வந்துட்டோமா? என்னங்க நீங்க சரியான ஆள் தான் போங்க. ஏன்ப்பா இப்படி பண்ணுற? ஒரு டாக்டர் பண்ணாலும் கேட்க மாட்டேங்கிற. வர வர உனக்கு மருந்து அதிகமாகிடுச்சு. டேய் நீ அரவிந்தம் கொஞ்சம் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு வந்துடுங்களேன். ஐயா நான் படிக்கணும். ஒரு 1/2 hour தானே ஆக போகுது. ப்ளீஸ் போயிட்டு வாப்பா.